அண்மைச் செய்தி சென்னை காமராஜர் சாலையில் தமிழ்நாடு காது கேளாதோர் கூட்டமைப்பு சார்பில் தற்போது போராட்டமானது தொடங்கியிருக்கிறது. தமிழ்நாடு காது கேளாதோர் கூட்டமைப்பு சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். உதவித்தொகை அரசு அலுவலகங்களில் மொழிபெயர்ப்பாளர்கள் வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னை காமராஜர் சாலையில் காது கேளாதோர் கூட்டமைப்பு சார்பில் போராட்டமானது தொடங்கியிருக்கிறது. கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் கவினா இணைப்பில் இருக்கிறார். கவினா, வணக்கம். சென்னை காமராஜர் சாலையில் மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய அலுவலகம் முன்பாக காது கேளாதோர் கூட்டமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கு? துறை சார்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா? கள தகவல்கள் என்ன? வணக்கம். மாற்றுத்திறனாளி நல ஆணையம் முன்பாக 100க்கும் மேற்பட்ட காது மற்றும் வாய் பேச முடியாதவர்கள் தங்கள் கோரிக்கைகளுடன் கூடிய பதாகைகளை கையில் ஏந்தியும், மேலும் அனைவரும் தங்கள் கைகளில் விசில்களை வைத்து ஊதிக்கொண்டும் தங்களின் போராட்டங்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்று பார்க்கும் பொழுது, அனைவருக்கும் வழங்குவதை போல் தங்களுக்கும் ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட வேண்டும் என்பதும், மேலும் அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் மாதாந்திர உதவித்தொகை 6000 வழங்கப்படுகிறது. அதே போல தங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே 1500 வழங்கும் உதவித்தொகையை 6000 வழங்கப்பட வேண்டும் என்பதும், மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டைகளை வாங்க செல்லும் பொழுது அவர்களை அங்கே சென்று அலைக்கழிப்பதாகவும், மேலும் அவ்வாறு அலைக்கழிக்காமல் அனைத்து அடையாள அட்டைகளையும் ஒரே இடத்தில் வழங்கப்பட வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு சென்றால் கூட ஒரு மொழிபெயர்ப்பாளர் இல்லை என்று தங்களை வீட்டிற்கு திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் என்றும், மேலும் அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள் போன்ற இடங்களில் தங்களுக்கென்று ஒரு மொழிபெயர்ப்பாளர்கள் வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் மாதம் வழங்கப்படும் பெண்கள் உரிமை தொகை தங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். மேலும் திருப்பூரை சேர்ந்த ரம்யா என்ற இளம்பெண், காது மற்றும் வாய் பேச முடியாத பெண் ஒருவர் 7 வருடங்களுக்கு முன்பாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான குற்றவாளிகளுக்கு தற்போது வரை தண்டனை எதுவும் வழங்கப்படவில்லை என்றும், குற்றவாளிகளுக்கு உடனே தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து நடத்தி வருகிறார்கள். கள தகவல்களுக்கு நன்றி கவினா.